ஆர்கன் படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு, நல்லா இருக்குன்றாங்க. ரொம்ப அருமையான படம். 2 hours 7 minutes ரன் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கும். அனைத்து குடும்பமும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணதான் லியோ சார். லியோ சார் பீட்சா சுதகம் முண்டாசி பத்தி எதிர்கான ஆசிரியர் பாலகுமார் எடிட்டர் படத்தொகுப்பாங்க. ஸோ அவர் தான் அந்த படத்தை முதல் வாரியா இயக்கியிருக்காரு, எடிட்டர் செஞ்சிருக்காரு. அப்படினால அது அவரோட படைப்பு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்க பேசுங்க. வந்திருக்க அனைத்து ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 10:30 ஷோ இவ்வளோ பிஸியாகவும் நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய முதல் முயற்சி 20 படங்கள் எடிட் பண்ணியிருக்கேன். ஒரு இயக்குனராக ஆகணும்னு ஒரு முயற்சியில் இந்த படத்தை விஜயாண்டி சாரோட ப்ரொடக்ஷனில் ரொம்ப பிரம்மாண்டமாக அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஐ திங்க் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புது அனுபவமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கேமராமேன் யுவா சார். யுவா படம் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். விஷுவலா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும். புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். விஷுவலா தண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருக்கும். அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யுவா சார் தான். ஹாய், பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. படம் எல்லாரும் பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் இருக்கு படத்துல. நல்ல த்ரில்லர், புது முயற்சிகள். லியோ கம் வித் நியூ ஐடியா அண்ட் விஜயாண்டி சார் அண்ட் அஜய். ரொம்ப நல்லா இருக்கு படம். நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. தேங்க்யூ. ஏதாச்சும் கேள்விகள் ஏதாச்சும் நல்லா இருந்துச்சுங்க. சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் முடிச்சிருக்காங்க. முடிஞ்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு. செகண்ட் ஹாஃப் பார்க்கறதுக்கு இன்னும் ஆவலா இருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும். ஸோ வழக்கமா அந்த ஒரு ஸ்லோவான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் படத்தில் இருக்காது. ஆரம்பிச்ச முதல் ஃப்ரேம் வந்து கடைசி ஃப்ரேம் இருக்கும். படம் விறுவிறுப்பாவே போயிருக்கும். அதுக்குள்ள ஒன்னே இருக்கு. நிச்சயமா நினைச்ச இடங்களை தாண்டி வந்திருக்கு. காளியோட எபிசோட்ஸ்க்கெல்லாம் சின்ன சின்ன ஃபன் மூமெண்ட்ஸ் எவோக் ஆகிறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்துல அஜய் சொன்ன மாதிரி நீட்லெஸ்ஸா எதுவும் இருக்காது. உங்களோட டைம் அண்ட் மணி அண்ட் டெஃபினட்டா இது ஒரு புது அனுபவத்தோட உங்களை என்டர்டெயின் பண்ணும். விஜய் ஆண்டனி அண்ணா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா, என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல நம்மளை வந்து அடையாளப்படுத்தினது நம்ம தண்ணி தான். அந்த தண்ணிக்குள்ள போய் ஒரு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு, எப்படி கொலை நடந்துச்சுன்றத கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு ஒரு மூல காரணம் சொல்றாங்க. அப்படி ஒரு கண்டென்ட் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. புது விதமான கதை தான். பிடிச்சவங்க பார்க்கலாம், பிடிக்காதவங்க போயிடலாம். ஓகேவா? இல்லப்பா, இந்த படத்துல ஒண்டிதான் அவரு பிளாக் ஷீட் போட்டிருக்காரு. என்னடா இவன் பேசுறான்? அதாவது அந்த கதையோட அம்சம் அப்படி. அவங்க பொண்ணு அந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல இவருக்கு ஊசி போட்டதால அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு காட்டி இருக்கிறாங்க. ஓகேவா? 2 அதாவது 2 குழந்தைங்களை, அதாவது பாப்பாங்களை கொலை பண்ணத ஒரு பிரபஞ்சத்தின் மூலியமா வளர்க்கப்பட்ட ஒரு பையன் தர்சன் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது கதை. ஓகேவா? ஓகே, ஒரு வட்டம் நம்ம பார்க்கலாம். பிடிச்சவங்க பார்க்கலாம், பிடிக்காதவங்க போயிடலாம். ஓகேவா? என்னது ஆக்ஷன் சூப்பரா. தர்ஷனுக்கு கண்டிப்பா ஒரு எதிர்காலம் இருக்குது. அவங்க தாய்மாமன் கையாலே கூட்டுப்பட்டிருக்காரு. கண்டிப்பா நல்லா பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் லியோ எடிட்டிங் அவரும் டைரக்ட் நல்லா பண்ணிருக்காரு. ஓகேவா? ரேசிசம் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த இனவெறி அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு அட்டெம்ப்ட். பட் என்னன்னா, விஜய் ஆண்டனி இந்த படத்துல ஹீரோ கிடையாது. தமிழரசன் ஒரு பையன் இருப்பான். அவன் தான் படத்துல ஹீரோவா காமிச்சிருக்காங்க. பட் எதுவும் குறை சொல்ற மாதிரிலாம் இல்ல. நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப் இருக்கட்டும், அருமையா இருந்துச்சு. யார் அந்த ஊர் கில்லர் அப்படிங்கறத கடைசியில கண்டுபிடிக்க முடியாது. கிளைமேக்ஸ் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர். எல்லாரும் ஃபேமிலியோடவே பார்க்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல லாக் அந்த மாதிரி இல்ல, கிடையவே கிடையாது. படத்துல மேபி எங்கன்னா லாக் தெரிஞ்சா கூட, பட் எண்ட் ஆஃப் நம்ம படத்தை முடிச்சு வெளில வரும்போது நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல படம் உண்மையிலேயே. சாங் எல்லாம் எதுவுமே தனியா சாங் பார்த்தா மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலுமே கிடையாது. மியூசிக் நல்ல படத்தோடய டிராவல் ஆகுது. ரொம்ப ஒரு நல்ல படம். ஃபேமிலியோடவே தாராளமா பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணும்னா, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் சம்திங் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட, பட் நீங்க எண்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ரேசிசம் பத்தி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எதனால இந்த கொலை நடக்குது அப்படின்றத என்ன ஒரு நல்ல விஷயம்னாக்கா, ஊச கில்லர்ன்றத கண்டே பிடிக்க முடியாது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் அது ரொம்ப நல்ல விஷயமா. ட்ரைலர்ல பாக்கும்போது ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணாங்க. ஆமா அத சொன்னல. அதுதான் விஷயம். என்னன்னா, படத்துல விஜய் ஆண்டனி ஹீரோ கிடையாது. தமிழரசு ஒரு பையன் வருவான். அந்த பையன் தான் ஹீரோவா காமிச்சிருப்பாங்க. பட் நம்ம படம் நல்லா இல்லைன்னா ட்ரோல் பண்ணிருக்கலாம். பட் படம் நல்லா போயிடுச்சு. அதனால யாரையும் ட்ரோல் பண்ண முடியல. நல்ல படமா போயிடுச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்ல சூப்பரா இருந்துச்சு. அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு? அவுட் ஆஃப் 10க்கு 9 தரலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம். थैंक यू. விஜய் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா தான் ப்ரோ பண்ணிருக்காரு. கிளைமாக்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். கிளைமாக்ஸ் மட்டும் சேஞ்ச். ஏன் ப்ரோ என்ன? கிளைமாக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத மாதிரி இருந்தது. அதனால கிளைமாக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா நல்லா இருந்தது.
அண்ட் என்ன சார் என்ன கான்செப்ட்ல இருக்கு? ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கா? ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் ரிலேட்டடா இருக்கா? ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ்லாம் இல்ல ப்ரோ, கலர் பாலிடிக்ஸ். புரியல. கலர் தான் ப்ரோ, கலர் ரிலேட்டடா பேசுறாங்களே. ஓகே, ரேசிசம் ரிலேட்டட். அதுல ஓகே ப்ரோ. வேற என்ன புது கான்செப்ட் இருக்கு? புது கான்செப்ட் அதெல்லாம் எதுவும் தெரியல. அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? என்னைக்கு 8 தரலாம் bro. 8 தரலாம். ஆக்டிங் நல்லா இருக்கு. அதை விட தர்ஷன் ஆக்டிங் இன்னும் நல்லா இருக்கு. ஒரு நியூ கம்மருக்கு ஒரு நல்ல லீட் ரோல் கொடுத்து ஃபைட் கிளைமேக்ஸ்ல அவரை வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ அது நல்ல ட்விஸ்ட். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எப்படி இருக்கு? மியூசிக் பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கிளைமேக்ஸ்ல சூப்பரா இருக்கும். பட் மிடில்ல அவ்வளோ ஆவரேஜா இருக்கும். பட் டீசன்ட் குட் ஃபிலிம் தான். அந்த படத்துல இது ஒரு நல்ல படம். மதிய வந்து டீச்சரா பாத்துறப்போ இப்ப போலீஸ் கேரக்டர்ல அது ஒரு டிஃப்ரெண்ட் ரோல். பட் அவங்களுக்கு பெருசா ரோல் கொடுக்கல. ஏன்னா விஜய் ஆண்டனி தான் மொத்தமா லீட் பண்ணாரு. பட் போலீஸா பார்க்கும்போது அவங்களும் அவங்களோட அவர் கரெக்டா இது பண்ணிருப்பாங்க, டேலி பண்ணிருப்பாங்க அவங்களோட ரோல். அண்ட் விஜய் ஆண்டனிக்கு இது கம்பேக்கா இருக்குமா? ஏன்னா ஒரு சில படங்கள் நல்ல கம்பேக்கா இருக்கு. பட் அதை விட தர்ஷன் லைஃப்க்கு அடுத்த ரோல் போகிறதுக்கு நல்ல சான்ஸ் ஆகும். விஜய் ஆண்டனியோட பாட்டு ரொம்ப ஃபேமஸ். இந்த படத்துல பாட்டு ஒரே ஒரு பாட்டு தான். பட் அதுவும் விஜய் ஆண்டனி கூட இல்ல, தர்ஷன் தான் ப்ளே பண்ணிருப்பாப்புல. அது ஒரு லவ் ஸ்டோரியை காட்டுறதுக்கான பட்டு ஸோ பெருசா இருக்கு. இந்த மாதிரி ஒரு படம் பார்க்க சூப்பரா இருக்கு. விஜய் ஆண்டனி சார் இந்த மாதிரி ஒரு இதுல பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு மூவி. சாங்ஸ் எல்லாம் எப்படிங்க? சாங்ஸ் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லையே, ஜஸ்ட் பிஜிஎம் மட்டும் தான். சாங்ஸ் எதுவுமே இல்ல. ஒரு சிக்னேச்சர் சாங் ஒன்னு எதிர்பார்த்தோம், பிச்சைக்காரன் 2 பிச்சைக்காரன் இதுல வர மாதிரி எதிர்பார்த்தோம். சாங்ஸ் அந்த மாதிரி இல்ல. பட் அப்படி முழுக்க ஒரு த்ரில்லிங்கா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ராட்சசன் மூவி அளவுக்கு இருக்குமா இல்ல? ராட்சசன் மூவி தாண்டியே இருக்கு. இட்ஸ் a டார்க் ட்ரூத். இதுதான் moral ஆஃப் தி ஸ்டோரி. வெள்ளையா இருந்தா ஆபத்து, கருப்பா இருக்கிறது நல்லது. அதுதான் நல்லா இருக்கு சார். டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்த மாதிரி தான் இருக்கு. தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் டு டைரக்டர் லியோ. அண்ட் ரேசிசம் பேஸ்ட் பாலிடிக்ஸ் பேசுறீங்க. ஆமா சார், கம்பல்சரி.